Hello friends, welcome to Niba's kitchen. இன்னைக்கு நம்ம Niba's kitchenல ஸ்பைசி பன்னீர் மசாலா பார்க்க போறோம். இந்த கிரேவி கொஞ்சம் ஸ்பைசியா தான் இருக்கும். சப்பாத்தி and பரோட்டா கூட ரொம்பவே சூப்பரா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் நெய், ஒரு பூண்டு and வந்து 1 இன்ச் இஞ்சி வச்சு அரைச்சி வச்சிருக்கேன். ஒரு 10 முந்திரி போல எடுத்து அரைச்சி வச்சிருக்கேன். தண்ணி ஊற்றி நல்லா பால் போல் அரைச்சி வச்சிருக்கேன். 5 தக்காளி பழமாக நான் எடுத்து அரைச்சி வச்சிருக்கேன். 3 வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ பொடியாக கட் பண்ணிக்கோங்க. 200 கிராம் போல் பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா க்யூபாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. 2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 லெமன், தாளிப்புக்கு ஏலக்காய் 3, பட்டை அண்ட் லவங்கம் 3, பிரிஞ்சி இலை 1 ஸ்டார் எடுத்திருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் போல் ஜீரகம் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி. ஃபஸ்ட்டு பன்னீரை மேக்னேட் பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் எல்லா பன்னீரையும் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஊற வச்சு செய்யும் போது ரொம்பவே நல்லா டேஸ்ட் வந்து இறங்கியிருக்கும். தனி மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணுறேன். 1 டீஸ்பூன் எண்ணெய், கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகணும் மசாலா. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் வச்சுருக்கேன் கடாயில். அதில் எல்லா பன்னீரும் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ இந்த எண்ணெயில் நல்லா இது வந்து ஃப்ரை ஆகணும். ஒரு 2லேருந்து 5 நிமிஷம் போல் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப ஓவராக ஃப்ரை ஆனாலும் ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆகிடும். மேலே மட்டும் கொஞ்சம் கிறிஸ்பி ஆகிற மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு வந்து ஃப்ரை ஆகிடுச்சு பன்னீர். இப்போ இதை எடுத்துடலாம். இன்னொரு கடாய் வச்சுருக்கேன். நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் கொஞ்சம் சூடானதும் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் லைட்டாக பொரிஞ்சு வரட்டும். அடுத்து எடுத்து வச்சுருக்க மற்ற மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா பொரியட்டும். கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. உப்பு போட்டு வதக்கிறதுனால சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிடும். இந்த மாதிரி பிங்காக வந்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போது எடுத்து வச்சுருக்க கரம் மசாலா, தனியாத்தூள் அண்ட் வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பன்னீர் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுலேயே கொஞ்சம் எண்ணெய் இருக்கும். அதை நல்லா ட்ரெயின் பண்ணி இது கூடவே சேர்த்துக்கலாம். நம்ம போட்டிருக்க மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது நல்லா கொதித்து வரணும்.
நல்லா கொதிச்சு வந்துருச்சு. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்துருச்சு. நம்மள ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இப்போ இந்த பன்னீரும் கிரேவியும் நல்லா ஒன்று சேர்ந்து வரணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நல்லா ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருக்க முந்திரியை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10லேருந்து 15 முந்திரி அரைச்சிக்கோங்க தண்ணி ஊற்றி. இப்போது கிரேவி நல்லா கம்பைன் ஆகி நல்லா ஒரு திக்காக வந்திருக்கு கேஷ்யூ நட் ஊற்றுனதுக்கப்புறமா. ஃபைனலாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக நெய், கொத்தமல்லி கொஞ்சமாக தூவிக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் போல் கொதிக்கட்டும். நம்மளோட ஸ்பைசி பன்னீர் மசாலா ரெடி ஆகிடும். நம்மளோட ஸ்பைசி பன்னீர் மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நீபாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.